Tamil Nadu 360 News. வணக்கம். 360 டிகிரிக்கும் வரவேற்கிறோம். ஆரோக்கிய அன்னை துணை மருத்துவக் கல்லூரியின் சிறப்பு அம்சத்தை பற்றி பார்ப்போம். இந்த கல்லூரி சமூகத்திற்கு சிறந்த செவிலியர்களை உருவாக்குகிறது. சீர்காழி, சிதம்பரம் மற்றும் குறிஞ்சிப்பாடி ஆகிய பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரி. இதுவரை இங்கு கல்வி பயின்ற 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள முன்னணி மருத்துவமனைகளில் உயரிய பணிகளில் சாதனை படைத்து வருகின்றனர். கல்வி மட்டுமின்றி பல்வேறு இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் சமூக நலப்பணிகளையும் இக்கல்லூரி தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. இக்கல்லூரியை பற்றிய சிந்தனையை சீர்காழி சமூக ஆர்வலரும் அக்செப்ட் தொண்டு நிறுவனத்தின் மாநில தலைவருமான ஜெக சண்முகம் அவர்கள் கூறுகையில், வணக்கம். நம்முடைய சீர்காழியில டாக்டர் ஞானசேகரன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு ஒரு நர்சிங் கல்லூரி ஆரம்பித்தார். அன்னை ஆரோக்கிய நர்சிங் கல்லூரி. அது உண்மையிலேயே அந்த நர்சிங் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பல்வேறு நர்சிங் கல்லூரிகள் சீர்காழிக்கு வந்திருந்தாலும் உதயமானாலும் அந்த ஆரோக்கிய அன்னை நர்சிங் கல்லூரி அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை நூற்றுக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாழ்வை உருவாக்கி தந்திருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு, குறிப்பாக பெண்களுக்கு, இந்த சீர்காழி அதனை சுற்றியுள்ள புறநகர் படித்த மாணவிகளுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், 10வது முடித்து விட்டோ அல்லது 12ஆம் வகுப்பு படித்து விட்டோ மேலே படிக்க முடியவில்லை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை என்ற அந்த காரணங்களை சொல்லி படிப்பை தவிர்க்கும் அந்த மாணவ செல்வங்கள் தயவு செய்து தான் எதிர்காலத்தில் என்னதான் வசதி படைத்த கணவனை திருமணம் செய்து கொண்டாலும் அங்கே வருகின்ற அவ்வப்போது வருகின்ற குழப்ப சூழ்நிலைகள் ஒரு பெண் தன்னுடைய காலில் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி வருகிறது. அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக பெண்கள் கல்வி கற்க வேண்டும். இதை குறிப்பாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை போல குறிப்பாக பெண்கள் தன்னுடைய காலிலே நின்று வாழ்க்கையை நடத்துகின்ற சுய சார்பு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த சுயசார்பு நிலை எப்பொழுது வரும் என்றால் இதை போன்ற பட்டய படிப்புகள், அதாவது குறிப்பாக பாதிப்பில்லாத ஒரு நர்சிங் கல்லூரி, அதாவது பாதிப்பு என்றால் எளிமையாக செய்யக்கூடிய பணிகள். ஆசிரியர் பணிக்கு செல்லலாம். இப்ப நீங்க பிஎட் பண்ணுவீங்க, பிஎட் முடிச்ச பிறகு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும். ஆனா நர்சிங் கல்லூரி என்றால் ஒரு குறைந்தபட்ச கட்டணத்திலே 3 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் படித்து முடித்து விட்டு வந்தவுடன் உங்கள் குடும்பத்தை சாராமல், யாருக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காமல் சுயசார்போடு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உழைத்து அதன் மூலம் வருகின்ற அந்த வருவாயை வைத்து குடும்பம் நடத்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மாணவ செல்வங்கள் புறநகர், குறிப்பாக நான் சொல்லுகின்ற இந்த கருத்துக்கள் அர்பன் ஏரியா, அதாவது நகர்பகுதியில் இருக்கின்ற மாணவர்களை விட புறநகரிலே இருக்கின்ற மாணவ செல்வங்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். குடும்ப சூழ்நிலை, இந்த சூழ்நிலை எல்லாம் மனதில் வைத்து கண்டிப்பாக இதை போல நர்சிங் கல்லூரி, அதாவது செவிலியர் பயிற்சி பள்ளியிலே பட்டய படிப்போ அல்லது பட்ட படிப்போ இது போல கல்லூரிகளிலே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். எளிமையான பணி இது. எளிமையான பணி என்றால் ஒரு சேவையோடு கூடிய ஒரு பணி. ஆக நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட தெரியும், இட் இஸ் அப்ரூவ்டு காலேஜ், அப்ப இன்ஜெக்ஷன் போட தெரியும். நிறைய இப்ப நோயாளிகள் அதிகமாக இருக்காங்க, சுகர் பேஷண்ட் நிறைய இருக்காங்க. அது மாதிரி பல்வேறு தொற்று நோய்கள் உருவாகக்கூடிய காலம். இந்த காலத்துல இந்த பட்டய படிப்பு நீங்க படிச்சுட்டு வீட்டுல இருந்தாலே போதும், புறநகர்ல கிராமத்துல இருந்தாலே போதும். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சுகர், சர்க்கரை நோயாளிகளுக்கு, பிற நோயாளிகளுக்கு வீட்டுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொகை கண்டிப்பாக உங்களால் ஈட்ட முடியும். இந்த ஒரு நிலை இருந்ததுன்னா நாளைக்கு ஒரு வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி போனா கூட எல்லாருமே நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை எவ்வளவு அல்லல் படுகிறது என்று. கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசம், ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் கழித்தவுடன் கருத்து வேறுபாடு வருகிறது, மனமுறிவு வருகிறது. நல்ல முறையில நீங்கள் வாழ வேண்டிய என்ற வார்த்தை ஒரு பக்கம் நான் சொன்னாலும் கூட அன்றாட வாழ்க்கையிலே நான் சந்திக்கின்ற அனுபவத்தை வைத்து இந்த கருத்தை பதிவிடுகின்றேன். ஆக அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் வரும் பொழுது உங்க சொந்த காலிலே நின்று வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியும். ஆக இந்த அன்னை ஆரோக்கிய நர்சிங் கல்லூரி போன்ற கல்லூரிகளில் நீங்கள் அதாவது தங்களை சேர்ந்து அதன் வழியாக பயிற்சி பெற்று, ஏன்னா ஒரு அப்பழுக்கு இல்லாம கிட்டத்தட்ட 18 வருஷம்
18 கிட்டத்தட்ட 20 ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரி ஒரு கல்லூரியோ நர்சிங் காலேஜ் குறிப்பா பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில ரொம்ப நேர்கோட்டில் நடந்து போற மாதிரி போகணும். அப்படி ஒரு அருமையான டாக்டர் கிடைச்சிருக்காரு. ஞானசேகரன் என்ற டாக்டர் மிக அருமையாக பயிற்சி கொடுக்கிறார். அப்பழுக்கு இல்லாமல் கொடுத்து கொண்டிருப்பதாக நான் அறிய வருகிறேன். அந்த வகையிலே இந்த சீர்காழி சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள், குறிப்பாக மாணவிகள், இந்த கல்லூரியிலே வேற வழியே இல்லை, வேற எந்த படிப்புக்கும் நான் போக முடியாத சூழ்நிலையில் என் குடும்பம் இருக்கிறது என்ற அந்த எண்ணத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த ஆரோக்கிய அன்னை கல்லூரியிலே, நர்சிங் கல்லூரியிலே சேர்ந்து பலனடைந்து எதிர்கால வாழ்க்கையில் உங்கள் சொந்த காலிலே நிற்பதற்கான தகுதியை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.